அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என இதயம் கணிந்த சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நம்ம ஏன் சுதந்திர தினத்தை கொண்டாடுறோன்னு சொல்லி சில நினைவுகளோட நம்ம இந்த வீடியோ முடிக்கலாம். இப்போ இந்த நாட்டில் நடந்துட்டு இருக்கிறது என்னன்னா, மத கலவரங்கள், சாதி கலவரங்கள், மத ரீதியான வேறுபாடு, சாதி ரீதியான வேறுபாடு, பெண்கள் மீதான வன்கொடுமைகள், மாணவருக்கு எதிராக நடக்கிற கொடுமைகள், ஒரு இளைய சமுதாயத்தை அழிக்கவே, ஒரு ஜென்ரேஷனை அழிக்கவே போதை பழக்கங்களை அதிகப்படுத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம கடந்து வந்துட்டு தான் இருக்கோம். இன ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு, இயற்கை சீற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இப்போ நம்ம வேறுபட்டு தான் இருக்கோம். இந்தியான்னு சொன்னாவே நமக்கு எல்லாம் நினைவுக்கு வர்றது வேற்றுமையில் ஒற்றுமை. ஆனால் நம்ம எத்தனை பேர் இந்த வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற விஷயத்த நினைவில் வச்சுருக்கோம்? மத ரீதியாகவும் பார்க்குறோம், சாதி ரீதியாகவும் பார்க்குறோம். எத்தனை பேர் நம்ம கூட இருக்கிறவன் நம்ம சகோதரன் தான், நம்ம சகோதரி தான் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் நம்ம யோசிச்சிருக்கோம்? இதெல்லாம் நம்ம யோசிக்காதனால தான் இன்னைக்கு இந்த அரசியல்வாதிகள் நம்ம எல்லாம் பிரித்து அவங்க மத ரீதியாகவும் சாதி ரீதியாகவும் பிரித்து அவங்க அரசியல் பண்ணிருக்காங்க. அவங்க பணம் சம்பாதிச்சுட்டு நல்லா இருக்காங்க. நம்ம கடைசி வரைக்கும் திட்டமே நம்ம வாழ்க்கையாக போயிட்டு இருக்கு. நம்மளை படிக்கவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நீட் போன்ற தேர்வுகள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. நம்ம படிக்கிறக்கே அவங்களுக்கு இவ்வளோ வலிக்குதுன்னா, படித்து நல்ல நிலைமைக்கு வந்துட்டுன்னா அவங்க என்ன ஆவாங்கன்னே தெரியல. நம்ம ஒரு விஷயத்த யோசிக்கணும். ஒருத்தவங்க மேலே நம்ம வேறுபாட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி நாம் இந்தியாவில் இருக்கிற எல்லா சமூகமும் சேர்ந்து தான் இந்த சுதந்திரத்தை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம எல்லாருமே யோசனை பண்ணணும். இன்றைய நிலைமையில் யார் பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட்டாக பண்ணாங்களோ, பிரிட்டிஷ் காலை நக்குனாங்களோ அவங்க தான் இன்னைக்கு இந்தியா ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. சுதந்திரத்துக்காக போராட நம்மளை ஒரு தீவிரவாதியாகவும் மத ரீதியாகவும் மாட்டுக்கறி வச்சுருக்குன்னு சொல்லி கொலை பண்ணுறது, கீழ் சாதின்னு சொல்லி கொலை பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் நம்ம தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அவங்கெல்லாம் நல்லா தான் இருக்காங்க. இதெல்லாம் யோசிச்சு தான் நம்ம எல்லாருமே ஒற்றுமை இருக்கணும். ஜெய்ஹிந்த். மறுபடியும் சொல்கிற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என் இதயம் கலைந்த நம் கருத்து குரல் சார்பாக சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.